ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் பார்ப்போம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட தேங்காய் வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் மிளகுத்தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த இதுக்கு காய் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் வெட்டி இந்த மிளகாத்தூள் கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு கருவாடு நான் சாலை கருவாடை எடுத்திருக்கேன். சாலை கருவாடை நல்லா கழுவிட்டு அதை குழம்புல போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு கருவாடில் ஏற்கனவே இருக்கும், அதனால் உப்பு பார்த்து தேவையான அளவு போட்டுக்கணும். குழம்பு நல்லா கொதி இறக்குனதும் கருவாட்டு குழம்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.